இருக்குது என்ன ஆனகுந்தி பட்டணமா? ஆனகுந்திமா பட்டினம். நல்லா திக்கு வாய்மா எனக்கு வாங்கிட்டு வந்த ஆனவா ஆனா ஆனகுந்தி நல்ல நல்ல பேச்சு வாங்க. ஆனகுந்தி பட்டணம். ஆமா ஆனகுந்தி பட்டினத்தையே எனக்காக சீதனமாக கொடுத்து அம்மம்மா என் மாலையிட்ட மன்னர் அந்த அர்ஜுனராக பட்டவரும் நானும் இதோ இந்த ஆனகுந்தி நகரத்திலே சப்பிரபஞ்ச கூடத்திலே நாங்கள் 22 பேரும் கூடி கலந்தோம். ஆமா என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்னா அது எப்படி என்ன விளக்கு விளக்கமா கெடுத்துறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் நைட்னா அது டெய்லி தான் நைட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் நைட்னா மனிதனுக்கு திருமணம் செய்து முதலில் விடுறாங்க பாத்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் நைட். அவன் நினைப்பல தூக்கி போயிட்டா ரெண்டாவது அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஆமா குடிக்கார நாடு குடிச்சு விட்டு படுத்துனா அவன் பால் வச்சு நின்றுட்டு தான் அம்மா நம்ம என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜனும் இந்த அழகு சுத்தரையும் சப்பரப்பட்ட குணத்திலே ஒரே நாங்கள் சேர்ந்தபடியா சரி 11 மாதம் சென்ற பிறகு எங்களுக்காக வேண்டி அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். ஒரு ஆண்மகன் பிறந்தான் ஒரே நாள்ல. அந்த ஒரே நாளையில ஒரே நாளையில நாங்களாம் வாரிசும் 10 மாசமா சும்மா எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அதே போல உங்களுக்கு பாட்டு ஒரே நாளையில வெளியே என் கணவரின் இடத்தில் ஓரிரவு தங்கினார். 11 மாதம் சென்ற பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி 9 மாதத்துக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்காரன கல்யாணம் மட்டும் வச்ச பின்னால பிறந்தா நான் நினைச்சுக்கிட்டு தப்பு கணக்கா போட்டேன். அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சுடுகாட்டுல இருக்க வேண்டிய ஆள் நான் பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்காகவே வருது வருது பண்ணலாமா? சிவப்பு ட்ரெஸ் போட்டுதான் எடுத்துக்கணும். இந்த ஆனகுந்திமா நகரத்திலே நாங்கள் 22 பேரும் சரி ஒரு அழகான ஆண்மகனை பெற்றோம் அல்லவா? சரி அவன் யாரு? அவர் யார் அந்த ஆண்மகன்? அவங்க அப்பனாட்டமே இருப்பாரு. ஆமா புளிக்க போறது போனே ஆக முடியும். ஒண்ணு அர்ஜுன மகாராஜனுக்கு பிறந்தவன் வீரவாள் அபிமன்னன். ஓ வீரவாள் அபிமன்னன். ஆமா வீரவாள் அபிமன்னன். சரி வீரம் தீரம் புதுமலை பராக்கிரம் படைத்த அறிவிலே சிறந்தவன், ஆற்றிலே உயர்ந்தவன், அழகிலே மிகுந்தவன். அம்மா அவர் தந்தையை விட ஒரு மடங்கு அழகு அதிகம் தாண்டி அவருக்கு. ஆள் அதிகமா? அழகுடா அழகுடா டே மூதேவி. ஏன் அப்படியே? ஆமா அம்மா அப்படி அபிமன்னனை பெற்றெடுத்து தாயும் மகனும் தனித்திருக்க வேண்டிய காரணம் என்ன? அம்மாடி அதை நினைக்கின்ற பொழுது கல்லடிப்பட்ட கண்ணாடி போல நெஞ்சமெல்லாம் உருகுதடி அம்மா.